பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயசான செருப்பு தைக்கிற ஆள் தன்னோட அழகான மனைவியோடவும் 12 குழந்தைகளோடவும் ஒரு சோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு பெரிய பணக்காரரோட ஷூவை தச்சுட்டு அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போறப்போ அந்த பணக்காரரோ பணத்துக்கு பதிலா பூவை கொடுத்து அனுப்புறாரு. அந்த மனுஷனும் பக்கெட்ல பூவை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல பயங்கரமா சூறாவளி மாதிரி காத்தடிச்சு அந்த காத்துலயே அந்த பூக்கள் எல்லாமே பறந்து போயிடுது. இப்ப வெறும் பக்கெட்டோட கீழே விழுந்து கிடக்குறான் அந்த ஏழை மனுஷன். இதனால பயங்கரமா கோவப்பட்ட அந்த ஆளோ தனக்கு நடந்த இந்த தப்புக்கு நியாயம் கேட்கணும்ன்றதுக்காக காத்தோட கடவுள் இருப்பார் இல்லையா, அவரை தேடி போறாரு. 7 மலைகளையும் 7 காடுகளையும் தாண்டி போய் பார்த்தா அங்கதான் அந்த காத்தோட கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் கிட்ட காத்தால தனக்கு நடந்த அந்த விபரீதமான நிகழ்வையும் அம்பலப்படுத்துறாரு. அந்த காத்தோட கடவுளும் தவறு தன் மேலதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஏழ்மையா இருப்பார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மாயாஜால ஆடை கொடுக்குறாரு. இந்த ஆட்டை உன்னோட வீட்டுக்கு நீ கொண்டு போனதுக்கு அப்புறம் அதோட உடம்பு ஆட்ட சொல்லு, உனக்கு தேவையான பொருள் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த ஏழையும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி என்னதான் அந்த மாயாஜால ஆட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆர்வத்தோட அந்த ஏழை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆடே உன்னோட உடம்பு ஆட்டுன்னு சொல்ல அந்த அவனு தன்னோட ஃபுல் பாடியை ஷேக் பண்றப்போ பார்த்தா கொத்து கொத்தா தங்க காசுகள் கீழே விழுகுது. அதை பார்த்து அவனும் ஆச்சரியப்பட்டு போறான். அப்படி அவன் தன்னோட வீட்டுக்கு போற அந்த பாதையில தன்னோட நண்பனோட வீடு இருக்க அவன் வீட்டுல ஒரு நாள் தங்குறான். அந்த ஏழை ரொம்பவே வெகுளியான ஆளு. அதனால தன்னோட நண்பன் கிட்ட உண்மையை மறைக்காம அந்த ஆட்டை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். ஆனா அந்த நண்பனும் பயங்கரமான சுயநலவாதி. தன்னோட மனைவியோட சேர்ந்து அந்த ஆட்டோட மாயாஜால சக்தியை நைட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த ஆட்டை திருடிட்டு வேற ஒரு ஆட்டை அந்த இடத்துல மாத்தி வச்சிடறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த